அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு வழியா தியேட்டருக்கு வந்தாச்சு. என்னது டிக்கெட் தீர்ந்துருச்சுன்னு ஹவுஸ்ஃபுல்னு போட்டிருக்காங்க. அட டிக்கெட் தீர்ந்து போச்சுன்னா பிளாக்ல எடுத்து போங்கன்னு சொல்லி நாரதர் சொல்லி இருக்கிறாருங்க. ஆஹா, நாரதரு ஒண்ணு விடாம சொல்லியிருக்கிறாயா. இன்னும் என்னென்ன சொல்லியிருக்கான்னு போ தெரியும். டிக்கெட் 200 ரூபா டிக்கெட் 500 ரூபா. அங்க பாருங்க பிளாக்ல ஒருத்தன் டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்கிறான். ஏங்கன்னு டிக்கெட் என்ன ரேட்டு? ஒரு டிக்கெட்டு 500 ரூபா. என்னது 500 ரூபாயா? இன்னும் கொஞ்ச நேரம் போனா 1000 ரூபாய் ஆயிடும். ஆஹா, இப்படியும் சம்பாதிக்கிறாங்களா? பாத்தியா சரசு, இவங்கிட்ட நாம பிளாக் டிக்கெட் வாங்கணும்னு தலையெழுத்து. அட இவன் பிளாக் டிக்கெட் விற்கணும்னுட்டு தலையெழுத்து எழுதுனது நீங்க தானே. வரம் கொடுத்த சிவன் தலையிலேயே கைய வைக்கலையா? அது மாதிரி தானுங்க இதுவும். நாம என்ன பண்றோமோ அது நமக்கும் வருங்க. சரசு, நீ சொல்றதும் கரெக்டு தான். டிக்கெட்டை வாங்கு. பாத்தியா சரசு, சினிமான்னு ஒன்றை கண்டுபிடிச்சு அதை போடுறதுக்கு தியேட்டர்னு ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பாடா, உள்ள வந்தாச்சு. ஆஹா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். தேவலோகத்துல தேவர்கள் கூட இவ்வளோ பேர் இல்லையே ஐயா. ஒரு தியேட்டருக்குள்ள இவ்வளோ ஆளுங்களா? ஆமா, என்னது இவ்வளோ பெரிய வெள்ளை துணியை கட்டியிருக்காங்க? அட அதுக்கு பேரான ஸ்கிரீனு. அதுலதான் படம் காட்டுவாங்க. ஆமா, ஏன் இந்த ஸ்கிரீனு இவ்வளோ அழுக்கா இருக்கு? அட எனக்கு என்னங்க தெரியும், ஒருவேளை சோப்பு விளம்பரமே போட்டிருக்க மாட்டாங்க போல இருக்கு. கரெக்டா சொன்ன சரசு. இங்க பாருங்க, படம் ஆரம்பிச்சாச்சு. ஒழுங்கா படத்தை பாருங்க. நோயின்னு இருக்க கூடாது, புரிஞ்சுதா? ஆஹா, மேலோகத்தை விட பயங்கர கலர்ஃபுல்லா இருக்குது ஐயா இந்த சினிமா. ஆஹா, அழகான ஒரு பெண் வருகிறாளே, யார் இவள்? சரசுவிடம் கேட்போம். ஏன் சரசு, அந்த பொண்ணு யாரு? அட அதுதாங்க ஹீரோயின். என்னது ஹீரோயினா? நான் அவளை பொண்ணா தானே படைச்சேன். அந்த ஹீரோயிங்கிற பேரு அவளுக்கு எப்படி வந்துச்சு? அட அதுவும் சினிமாக்காரங்க தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, நமக்கு தெரியாம என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க. சரி, படத்தை பார்ப்போம். ஆஹா, அந்த ஹீரோயின் என்ன அழகு என்ன அழகு. ஆஹா, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே. என்ன கன்றாவி இது? அட நீங்க படைச்ச பொண்ணு தானே அது. அவளை பார்த்து எதுக்கு இப்படி சொல்லு விடுறீங்க? சரஸ்வதி, நான் படைக்கிறப்போ இவ இவ்வளவு அழகா இல்லையே. இதுல பாக்குறப்ப அவ நடை என்ன, இடை என்ன, அழகென்ன, முக அழகென்ன. அட இது எல்லாமே மேக்கப்போட மகிமுங்க. என்னது மேக்கப்பா?